எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில நல்வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்துல ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் சகலத்தையும் உண்டாக்கி ஆதாமுடைய கரத்துல கொடுத்து தன்னுடைய சாயலில உண்டாக்கின ஆதாமோடு கூட அவர் அன்போடு சம்பாஷித்து உறவாடி வந்தார். அவளோடு அன்போடு தான் உண்டாக்கின தன்னுடைய சாயலாய் உண்டாக்கின மனிதனை தேடி வந்து அவர் அழைக்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆனால் ஆதாமனுடைய பதில் என்னவா இருந்ததுங்க? 10வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்துல நாம் கவனிக்கிறோம், ஆண்டவருடைய சத்தத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே ஆதாமுடைய வாழ்க்கையில பாவம் பிரவேசித்தது. எப்பொழுது பாவம் பிரவேசித்ததோ அவனுக்குள்ள பயம் பிரவேசித்தது. எப்பொழுது அவனுக்குள்ள இந்த பயம் பிரவேசித்ததோ அவனுக்குள்ள இருந்த தைரியத்தை அவன் இழந்து கொண்டான். அவனுக்குள்ள இருந்த ஆண்டவருடைய ஐக்கியத்தை, ஐக்கியமா இருக்கணும் என்கிறதான அந்த மனவாஞ்சியை அவன் இழந்து கொள்ளுகிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆதாமால தைரியமாக ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க முடியவில்லை. காரணம், ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம சத்துருவானவனுக்கு இடம் கொடுத்ததினாலே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில அனுப்பிவிட்டார் என்று சொல்லி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மிக துயரமான ஒரு அனுபவம், மிக ஒரு மனசுக்கு கஷ்டமான ஒரு அனுபவம். தங்களுக்கென்று ஆண்டவர் உண்டாக்கின ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் சுதந்திரமாக அனுபவிக்க கூடாமல் போனதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுதான். இந்த கால வேளையில எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் யாரா இருந்தாலும் உங்கள் இருதயத்துல சமாதானம் இல்லையா? உங்கள் இருதயத்துல ஒரு தைரியம் இல்லையா? ஒரு நிம்மதியை இழந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியவில்லையா? அதற்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு இடத்துல தவறி இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போயிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆண்டவர் உண்டாக்கின ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் போகிறதற்கு காரணம் என்ன? அவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறது தான், அவருக்கு விரோதமாக பாவம் செய்வதுதான் காரணம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில இந்த சத்தியம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, பாவம் ஒருபோதும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க விடவே விடாது, ஒரு பிளவை உண்டாக்கி விடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவருடைய திருசமூகத்துல நம்மை நாமே சோதித்து பார்த்து ஆண்டவருக்கு முன்பாக சொல்வோமா, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் தைரியமாய் நிற்க எனக்கு கிருபை தாரும். உம்முடைய வார்த்தையை விட்டால் நான் யாருடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்க கூடாது, நான் யாருடைய வார்த்தையையும் நான் பிரியப்படுத்தக்கூடாது. உம்முடைய வார்த்தையை நான் பிரியப்படுத்தணும். இந்த கால வேளையில என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னால் அனுபவிக்க முடியாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் அனுபவிக்க கர்த்தர் எனக்கு கிருபித்தார். என்னுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஆண்டவரை பார்த்து சொல்லி கர்த்தருடைய திருசமூகத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில உடைய திருப்பாதத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். ஆதாமை நீர் அழைத்தி தைரியமாய் உங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் போனதற்கு காரணம் என்ன? உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததினாலே. இந்த வேளையில தகப்பனே, எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து உடைய திருசமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும். நீர் உண்டாக்கின, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை சில நேரங்கள் அனுபவிக்க முடியாமல் போகிறதற்கு காரணம் நாங்கள் செய்கிற பாவம்தான். பாவம் உமக்கு தூரமாக்கி விடும். உமக்கு பிரியமில்லாத பாவங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. என் தகப்பனே,
இந்த கால வேளையில இந்த ஜபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் சமாதானத்தை இழந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய தருணங்களை இழந்து வாடி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே வாழ்க்கையில நிம்மதி இல்லாம பயத்தோடும் அசமாதானத்தோடும் வேகலத்தோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் துயரத்தோடு இருக்கிறார்களோ, அவர்களை நீர் தொடுவீராக. உடைய சமாதானத்தை அவர்களுக்கு தாரும். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் அவர்களை நிரப்பும். கிருபையின் மகிமை இப்பொழுது அவர்களை நிரப்பட்டும் என்று சொல்லிக்கிறேன். முதலாம் ஆதாம் மண்ணிலிருந்து வந்தார். இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவராய் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில மரித்து ஆதாம் இழந்து கொண்ட அந்த மகிமையின் சாயலை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே. இந்த கால வேளையில அந்த மகிமையின் சாயலை எங்களுக்கு தெரிவிக்கப்படுவீராக. நமக்கு முன்பதாக எப்பொழுதும் சத்தத்தை கேட்க ஆயத்தமுள்ளவர்களாக நிற்க எங்களுக்கு கிருபைத்தார். ஆண்டவருடைய பிரசன்னத்துல எங்களை நிரப்பும். இந்த நாள் முழுவதும் சந்தோஷ சமாதானத்தினால் நிரப்பும். யாரெல்லாம் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கிறார்களோ, பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறார்களோ, ஒவ்வொருவர்களை தொடும் ஆசீர்வதி. உடைய சமாதானத்தை அவர்களுக்கு தாரும். உடைய சுகத்தையும் விடுதலையையும் தாரும். இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென்.